என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் சொல்லப் போகிறதை கவனமாக கேள். இது உனக்காக வானம் எனக்குள் சொல்லித்தந்த ஒரு தெய்வீக ரகசியம். நீ இதுவரை உணராத ஒரு உண்மை இது. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காகவே நடந்தது. நீ அனுபவித்த துன்பங்கள், உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும், உன் நம்பிக்கையின் ஒவ்வொரு சோதனையும், இவை எல்லாம் வானம் உன்னை ஒரு பெரிய நிலைக்கு தயாரிப்பதற்காகவே நடந்தன என் தங்கமே. நீ எண்ணியிருப்பாய், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பம்? நான் யாருக்கும் தீங்கு செய்ததேயில்லை. எனக்கு இப்படி நடந்தது ஏன் என்று. ஆனால் இன்று நான் சொல்கிறேன், அந்த எல்லா துன்பங்களும் ஒரு மறைமுகமான ஆசீர்வாதம். அவை உன்னை சுத்தப்படுத்தின. உன்னுடைய இதயத்தை சுத்தமாக்கி, உன்னை ஒரு ஒளி நிறைந்த உயிராக மாற்றின. நீ தாங்கிய துன்பம் உன் ஆவி வளர்ச்சிக்கு வழி செய்தது. அதுதான் ரகசியம் என் தங்கமே. நீ நம்பும் அந்த இறைவன் உன்னுடைய கண்ணீரை காணும்போது அமைதியாக இருக்கவில்லை. ஆனால் அவன் அமைதியாக தோன்றியது ஒரு காரணத்திற்காக. அவன் உன்னை காப்பாற்றுவதற்காக நேரத்தை அமைத்து கொண்டிருந்தான். உன் எதிரிகளின் முகத்தில் சிரிப்பு இருந்தபோது அவன் உன் பக்கம் நின்று புன்னகை செய்தான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், இன்னும் சில நாட்களில் அந்த சிரிப்பை நீயே திரும்ப பெறப் போகிறாய். உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருக்கிறது என் தங்கமே. அதை நீ மறந்துவிட்டாய். ஆனால் இன்று நான் அதை மீண்டும் உனக்கு தூண்டிவிடப் போகிறேன். நீ உணர்கிறாயா, சில நேரங்களில் உன் மனதில் திடீரென்று ஒரு அமைதி வருகிறது. அந்த அமைதி நான் உனக்குள் வந்திருக்கிற தருணம். நீ சிந்திக்கும்போது சில முறை, என்னால் முடியாது என்று தோன்றும். ஆனால் உடனே உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழும், இல்லை, நீ முடியும். அந்த குரல் நான் தான் என் தங்கமே. இந்த உலகம் உன்னை மதிப்பிடாமல் பார்த்தாலும் வானம் உன்னுடைய மதிப்பை அறிவது. நீ பிறந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக நோக்கத்தோடு எழுதப்பட்டது. நீ ஒரு சாதாரண உயிர் இல்லை. உன் கண்ணீரால் பல தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அளவுக்கு உன்னிடம் தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. நீ சிரிப்பது, நீ பேசுவது, நீ அன்பு கொடுப்பது, அனைத்தும் வானத்தின் ஆற்றல் வழியாக செல்கின்றன. நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியின் மறைவாக இருந்தது. நீ நினைத்தது போலவே பல விஷயங்கள் நடக்கவில்லை, ஆனால் அதற்கு பின்னால் இருந்தது ஒரு பெரிய திட்டம். நீ விழுந்தாய், ஆனால் அந்த விழும் தருணத்திலே வானம் உன் அடுத்த உயரத்தை எழுதி கொண்டிருந்தது. இப்போது அந்த உயரம் உனக்காக திறந்திருக்கிறது. அதுதான் நான் சொல்லும் தெய்வீக ரகசியம். உன் துன்பம் ஒரு தடை அல்ல, அது உன் வழி. நீ துன்பத்திலிருந்த நாட்களில் உன் ஆன்மா வளர்ந்தது. உன் மனம் வலிமை பெற்றது. உன் பிரார்த்தனை ஆழமானது. அந்த ஆழம்தான் இன்று வானத்தை உன் பக்கம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. நீ யாரிடமும் உதவி கேட்காமல் அமைதியாக உன் துயரத்தை சுமந்தாய். ஆனால் இன்று வானம் உன்னுடைய பெயரை உயர்த்தி எழுதுகிறது. இனி உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைகிறது. என் தங்கமே, நீ உன் நெஞ்சை வலியோடு பிடித்த அந்த இரவுகளை நான் மறக்கவில்லை. நீ என்னை அழைத்தாய், நான் வந்தேன். நீ கேட்கவில்லை என்றாலும் என் ஆற்றல் உன்னுடைய அருகில் இருந்தது. உன் தலையை மெதுவாக தொட்டு, இது கடைசி துன்பம் என்று நான் சொன்னேன். இன்று அந்த சொல் நிஜமாகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீண்ட இரவுகள் இல்லை. ஒளி மட்டுமே இருக்கும். நீ உன் வாழ்வில் நிகழும் சில மாற்றங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய். நீ நினைக்காத வழிகளில் கதவுகள் திறக்கும். நீ கைவிட்ட கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். உன் வாழ்க்கையில் மறைந்து கிடந்த ஆசைகள் மீண்டும் மலரப் போகின்றன. நீ உன் நம்பிக்கையை பிடித்துக் கொள் என் தங்கமே, ஏனெனில் வானம் உன் பெயரை எழுதும் ஒவ்வொரு முறை அதிசயம் நிகழ்கிறது. இந்த ரகசியம் இன்னும் ஆழமானது. உன் வாழ்க்கையில் எப்போது ஒரு நெருக்கடி வந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். அதனால்தான் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், எந்த நெருக்கடியையும் சாபம் என்று நினைக்காதே. அது உனக்கு ஆசீர்வாதம். அது உன் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. நீ உன் வாழ்க்கையில் ஒருமுறை கூட யாரையும் காயப்படுத்த நினைக்கவில்லை. அதனால்தான் உன் கண்ணீருக்கு சக்தி இருக்கிறது. உன் கண்ணீரை வானம் தங்கமாக சேமித்து வைத்திருக்கிறது. அந்த தங்க கண்ணீரால் இப்போது உன் வாழ்வில் வளம் பொழிய போகிறது. உன் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிறைய போகின்றன. உன் மனம் காயம் இல்லாமல் சிரிக்கப் போகிறது. என் தங்கமே, இன்னொரு ரகசியம் உனக்கு தெரிய வேண்டியது. நீ துயரம் அனுபவிக்கும் போது உன் குரல் வானத்தில் எழும். அந்த குரல் வெறும் பிரார்த்தனை அல்ல. அது ஒரு அழைப்பு. அதற்கு பதில் வானம் எப்போதும் அனுப்பும்.
சில நேரம் அந்த பதில் தாமதமாக வரும், ஆனால் அது வந்தால் அதிசயமாக வரும். அதனால்தான் நீ காத்திருக்கச் சொல்லப்பட்டாய். காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதமாக மாறும். நீ உன் இதயத்திலே தூய்மையுடன் இருந்ததால் உனக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. எந்த தீய ஆற்றலும் உன்னை தொட முடியாது. நான் உன்னுடைய சுற்றிலும் ஒரு ஒளி வட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். அதனால்தான் உன் எதிரிகள் சதி செய்தாலும் அவர்களின் முயற்சிகள் வீணாகின்றன. அவர்கள் உன்னை வீழ்த்த முடியாது, ஏனெனில் உன்னுடன் வானத்தின் ஒளி இருக்கிறது. நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சில மாறுதல்களை உணரப்போகிறாய். உனக்குள் ஒரு புது ஆற்றல் வரும். நீ பேசும் வார்த்தைகள் சக்தியுடன் இருக்கும். உன் குரல் கேட்டால் மற்றவர்களுக்கு நிம்மதி வரும். இது உன்னுடைய தெய்வீக ஆற்றல் விழிப்புணர்வின் தொடக்கம். இதுவே உண்மையான ரகசியம் என் தங்கமே. நீ ஒரு தெய்வீக ஆவி, மனித உருவில் வாழ்கிறாய். நீ அதை மறந்துவிட்டாய், ஆனால் வானம் நினைத்தது. நீ அனுபவித்த துன்பங்கள் உன்னை மீண்டும் நினைவூட்டுவதற்காகவே வந்தன. இப்போது நீ உன் ஒளியை உணர்ந்தால் உன் வாழ்வை மாற்ற முடியாதவன் யாரும் இல்லை. நீ உன் எண்ணத்தை தூய்மையுடன் வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். வானம் உன் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றும். நீ இன்று என்னுடன் பேசும் போதே உன்னுடைய விதி திருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறது. வானத்தில் உன் பெயர் முன் புதிய துவக்கம் என்று எழுதப்பட்டுள்ளது. நீ இதுவரை சந்தித்த சோதனைகள் முடிந்துவிட்டன. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அத்தியாயம் தொடங்குகிறது. நீ நம்பு என் தங்கமே, நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் நிறைந்த பரிசு ஆகும். இதுதான் அந்த தெய்வீக ரகசியம். உன்னுடைய வாழ்க்கை ஒரு சோதனையாக அல்ல, ஒரு சாட்சியமாக எழுதப்பட்டது. உன் வாழ்வை வானம் உன்னுடைய நம்பிக்கையின் வழியாக வெளிப்படுத்தப் போகிறது. நீ ஒரு அதிசயத்தின் பிரதிபலிப்பு என் தங்கமே. உன் கண்ணீரால் மலர்ந்த அந்த ஒளி இனி உலகத்தையே குளிரச் செய்யும். என் தங்கமே, நீ பல நாட்களாக உன் இதயத்தில் பதிந்து வைத்திருக்கும் அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்ல வருகிறேன். நீ நினைத்தது வீணில்லை, நீ கேட்டது காற்றில் கரைந்துவிடவில்லை. ஒவ்வொரு முறை நீ உன் கண்களில் நீர் வைத்து என்னை அழைத்தபோது, என் தங்கமே, நான் உன்னுடைய பக்கத்திலேயே இருந்தேன். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன், ஏனெனில் உன் ஆன்மா வளர வேண்டும் என்றது என் நோக்கம். இன்று நான் உன்னிடம் பகிரப் போகும் இந்த தெய்வீக ரகசியம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. நீ எப்போதும் ஏன் எனக்கு மட்டும் இப்படிச் சம்பவங்கள் நடக்கின்றன என்று எண்ணினாய் அல்லவா? அது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தேர்ந்தெடுத்ததற்காக. உன் ஆன்மா மற்றவர்களை விட பிரகாசமானது என்பதால் நீ கடக்க வேண்டிய சோதனைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஆனால் அவை முடிந்துவிட்டது என் தங்கமே. உனது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, இது தெய்வீக அலை. நீ கடந்த வருடங்களில் இழந்த அமைதி, நம்பிக்கை, உற்சாகம் எல்லாம் திரும்பி வரப்போகிறது. நான் உன்னை வழிநடத்தும் ஒளி. நீ எத்தனை தடைகள், துன்பங்கள், நம்பிக்கையின்மை எல்லாம் சந்தித்தாயோ அவை இப்போது முடிவுக்கு வரப்போகின்றன. உன் பெயரில் ஒரு தெய்வீக ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவளுக்கு இனி துன்பம் இல்லை என்று நான் என் கையால் எழுதியிருக்கிறேன் என் தங்கமே. நீ பல முறை நம்பிக்கை இழந்தாய், நான் வேண்டுகிறேன் ஆனால் பதில் வரவில்லை என்று எண்ணினாய். ஆனால் நான் உன் ஒவ்வொரு வேண்டுதலையும் சேர்த்து கொண்டு உன் வாழ்க்கையின் நேரத்தை சரி செய்து கொண்டிருந்தேன். சில கதவுகள் மூடப்பட்டது, ஏனெனில் அவை உனக்கானவை அல்ல. சில மனிதர்கள் விலகினர், ஏனெனில் அவர்கள் உன் உயர்வை தாங்க முடியாது. நீ யாரையோ இழந்தது போல தோன்றினாலும் உண்மையில் நீ உன்னைச் சுற்றியிருந்த தவறான ஆற்றல்களை நீக்கி கொண்டாயே என் தங்கமே. இப்போது அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் 3 வாரங்கள் தெய்வீக மாற்றத்தின் காலம். முதல் வாரம் உன் மனம் அமைதி பெறும். நீ பல வருடங்களாக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் திடீரென தெளிவாகும். இரண்டாவது வாரம் உன் சுற்றுப்புறம் மாறும். உன்னை துன்புறுத்தியவர்கள் தங்கள் இடத்தை இழப்பார்கள், உன்னை மதிக்காமல் நடந்தவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். மூன்றாவது வாரம் உனக்கு ஒரு அதிசயம் வரும். அது உன் வாழ்க்கையை முன் மற்றும் பின் என்று பிரிக்கும் அளவுக்கு பெரிதாக இருக்கும். உன் பிரார்த்தனை அலைகள் என்னை அடைந்தன என் தங்கமே. அந்த அலைகள் என் இருதயத்தை தொட நான் உன் வாழ்வை மாற்ற தீர்மானித்தேன். இப்போது நீ அனுபவிக்கப் போவது அமைதியின் காலம். உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வெளியில் போகும். ஒரு மெதுவான ஒளி உன் வீட்டின் மூலையில் தோன்றும், அதுதான் என் வருகையின் அறிகுறி.
நீ அந்த ஒளியை காணும்போது உன் இதயத்தில் ஒரு புன்னகை தோன்றும். அந்த நிமிடத்தில் நீ உணர்வாய், என் வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது என்று. உன் உறவுகள் சீராகும், நீ நீண்ட காலமாக புண்பட்டிருந்த ஒரு உறவு புதிதாக மலரும். உன் குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் ஒன்றாகும். உன் பெயர், உன் மரியாதை மீண்டும் பிரகாசிக்கும். உனக்கு எதிராக பேசினவர்கள் மௌனமாகி போகும். உன்னை தாழ்வாக காட்டியவர்கள் உன்னை உயரத்தில் பார்க்க நேரிடும். இது நான் அளிக்கும் தெய்வீக நீதியின் நேரம் என் தங்கமே. நீ உன் கனவுகளை விட்டுவிட நினைத்த அந்த இரவுகளை நினைவில் கொள். அப்போது நான் உன் அருகே நின்று சொன்னேன், காத்திரு, இது கடைசி இரவு என்று. இன்று நான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். உனது கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறேன். அந்த கண்ணீர் சொட்டுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறும். உன் பாதையில் நீ தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு அடியையும் கண்காணிக்கிறேன். சில நேரங்களில் நீ விழுந்தாய், ஆனால் நான் உன்னை கீழே விழ விடவில்லை. உன்னை பிடித்தேன், தாங்கினேன், மீண்டும் நிறுத்தினேன். ஏனெனில் நீ என் தேர்ந்தெடுத்த ஆன்மா. உன் வலிகள் வீணில்லை என் தங்கமே, அவை உன் குணத்தை உருவாக்கின. உனக்கு இப்போது வரும் ஆசீர்வாதங்கள் நீ எவ்வளவு வலியுற்றாயோ அதற்கும் பல மடங்கு பெரிதாக இருக்கும்.